முக்கியமாக சொல்ல போனால் மிருதன் அண்ட் சக்ரா இதில் நல்ல ஒரு நோட்டபுளான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ரோலாக இருந்தது. அந்த படத்தில் பணியாற்றணும். முன்னாள் காதலி அந்த பாட்டில் அப்படி தலையில் அப்படி பிக் பாஸில் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அந்த வாய்ஸ் எப்படி பிரதர் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக விக்னேஷ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. டிஆர் சார் உங்களை பாராட்டினது எப்படி இருந்துச்சு? உங்களா ஹவ் யூ ஃபீல்? அவர் பேசும்போது நிறைய விஷயம் சார் ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது சார். கர்ஜனையில் வந்துட்டு த்ரிஷா மேம்க்கு பேர், இந்த சைடு வந்து அரண்மனை திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியா மேம்க்கு பேர். எப்படி சார் இருந்தது அவங்க கூட நடித்த அனுபவத்தை? ஹெட் வெயிட்லாம் இருக்கும். உங்களுடைய கேரியரே வந்து சிங்கிங்காக தான் ஆரம்பிச்சது. இப்போ எங்களுக்காக ஒரு சாங்கோட இந்த ஷோ முடிச்சு. ஆஹா ஆஹா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். அண்ட் நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது கமல் சார் மென்ஷன் பண்ணி நான் பார்க்குறேன். கமல் சாரோட ஃபேனாக எப்படி? ஏன்னா நீங்கள் வந்து கமல் சாரை அடிக்கடி மென்ஷன் பண்ணுறீங்க. அண்ட் மோஸ்ட்லி நாட் ஃபார் ஆக்டிங், எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே, அது மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய அண்ட் இன்னோவேட்டிவ் திங்ஸ்க்கு நீங்கள் நிறைய மென்ஷன் பண்ணுறீங்க. வாட் யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம்? இப்போ நான் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் எனக்கு மியூசிக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் இப்போ டைரெக்ஷன் வந்திருக்கு, ரைட்டிங் வந்திருக்கு. ஸோ அந்த பாதையில் தான் நான் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போது கமல்ஹாசன் சார் வந்து இஸ் எவ்ரிதிங். அவர் தொடாத ஒரு துறையே இல்லை. அந்த அவர் அவரோட கால் வைக்காத ஒரு இண்டஸ்ட்ரியே இல்லை. He's done everything, music, dance, choreography, writing lyrics, writing movies, direction, production, everything. So நானும் அந்த மாதிரி ஆகணும், அட்லீஸ்ட் அந்த பாதையிலாவது போகணும். பிகாஸ் ஐ லைக் டு டூ எவ்ரிதிங். சினிமானாலே எனக்கு பிடிக்கும். ஸோ இதையும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததே அவர் தான். யூ கேன் டூ எவ்ரிதிங், யூ டோன்ட் ஹேவ் டு டூ ஒன்லி ஒன் திங். ஒரு தனி மரமாக இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு அது சாத்தியம், அது முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதே அவர் தான். பிரியதர்ஷன் சாரோடைய படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்துச்சு. முக்கியமாக அதில் வந்துட்டு ஊர்வசி மேம்கிட்ட என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லி? ஸோ ஆஃப் ஆல் மை மூவிஸ் தட் இஸ் மை ஃபேவரட். அப்பத்தா தான் இது வரைக்கும் நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம்னா அது அப்பத்தா தான். ஏன்னா பிரியதர்ஷன் சார் இஸ் சம்படி ஐ லுக்ட் அப் டு ஃபார் அ வெரி வெரி லாங் டைம், சின்ன வயசுல இருந்தேன். ஏன்னா அப்போவே நான் பெங்களூரில் இருக்கும்போது ஹேரா ஃபேரி அப்படின்னு சொல்லி நிறைய அவரோட காமெடி படம்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட நான் ஒர்க் பண்ண போகிறேன், அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் செட்டில் ஐ சா தட் ஹவு ஹீ ஒர்க்ஸ் வித் ஹிஸ் ஆக்டர்ஸ். இப்போது அந்த ஒரு லாஸ்ட் ஒரு அம்மா மேலே கோச்சிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது காலையில் ஹீ கேவ் மீ ஒன் ஸ்கிரிப்ட், இதுதான் டைலாகாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணி ஹி வாஸ் ஸோ லைக் ஹீ கீப்ஸ் இட் ஃப்ளோயிங். இப்படி ஒன்று பண்ணலாம், இல்லை உனக்கு எப்படி தோணுது, இப்படி சொல்லணும்னு தோணுதா, நீ இங்கே நிற்கிறியா, நீ சொல்லு. ஹி வாஸ் நாட் சேயிங் நீ இங்கே நில்லு, நீ இப்படி பண்ணு, அப்படி சொல்லலை. ஹி கேவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு தி ஆர்டிஸ்ட். அண்ட் ஊர்வசி மேம் கூட ஷீ ஸோ அப்ரிஷியேட்டிவ். இப்போது ஏதாவது ஒரு ஷாட் நல்லா போச்சு அப்படின்னா ஆக்ட்ரஸ் லைக் ஹர், அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க நேஷ்னல் அவார்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். நான் எப்போவுமே சொல்வேன், எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் ஊர்வசி மேம் எல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஜெம்ஸ் இன் our country. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் இன் த என்டையர் வேர்ல்டு அப்படி சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க என் மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஊர்வசி மேம் ஏதாவது ஒரு ஷார்ட் நல்லா வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் பிரியதர்ஷன் சார் ஆல்சோ வெரி அப்ரிஷியேட்டிவ். ஏதாவது அங்கே ஒரு ஷார்ட் கொடுத்து நான் உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் அவங்க அசோசியேட்ஸ் கிட்ட
இஸ் a வெரி ஃபைன் ஆக்டர் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. நான் அப்படியே பறக்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, he loves your acting very much அப்படின்னு சொல்லி சொன்னது. பிரியதர்ஷன் சாருக்கு என்னோட ஆக்டிங் பிடிச்சிருக்கா, இது என்னது இது நான் என்ன கரெக்டாக தான் கேட்குறேன்னா. அண்ட் ஆல்சோ ஏஎல் விஜய் சார் கிட்ட என்னை பற்றி சொல்லியிருக்காராம். ஏஎல் விஜய் சார் அவரோட அசோசியேட்டாக இருந்தார் இல்லையா. ஸோ அவரை மீட் பண்ணும்போது எதேச்சியாக ஏதாவது பேசும்போது என்னை பற்றி பேசி அவர் ரொம்ப நல்லா நடிப்பார் அப்படின்னு சொன்னேன். சார் வாவ், இதை விட எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வேணுமா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். நான் ஏதாவது என்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுனேன்னா அதில் வந்து பிரியதர்ஷன் சாரோட என்னை பற்றி சொன்ன சில வார்த்தைகள்லாம் நான் கண்டிப்பாக கொட்டை எழுத்துல நான் எழுதி அதை போடுவேன். இட்ஸ் தட் இம்பார்ட்டன்ட் டு மீ. நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் அஸ் அன் ஆக்டர், அண்ட் இப்போ டேரக்டும் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு டேரக்டர் என்னென்ன லேர்ன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அறிவழகன் சார் கிட்ட இருந்து அந்த அந்த ப்ரிசைஸ் நேச்சர், இந்த கட்டு, இந்த இது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அப்போது எனக்கு அந்த அளவுக்கு புரிதலும் இல்லை, நான் இதெல்லாம் கற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்போ. பிகாஸ் அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் இல்லையா. சப்கான்ஷியஸாக எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அண்ட் அது எப்படி டைட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது, அது எப்படி இன்னும் டைட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். சுந்தர் சி சார் கிட்ட வந்து ஐ லேர்ன்ட் ஹவு டு இந்த கமர்ஷியல் விஷயத்தை எப்படி கையாளணும். ஏன்னா கமர்ஷியல் படத்தை எடுக்கிறோம், இல்லை ஒரு பிஎன்சி சென்டர்ஸ்க்கு ஒரு படத்தை எடுக்கிறோன்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக அதை பிலீவ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ அவரால் ஒரு அன்பே சிவத்தை எடுக்க முடியும்னா அப்போது அவருக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. நான் ஒரு கம்ப்ளீட் த்ரூ அண்ட் த்ரூ ஒரு ஆர்ட் படம் மாதிரி கூட ஒரு படம் நான் கொடுப்பேன், ஒரு பல வருஷத்துக்கு சிந்திக்க வைக்கிற ஒரு படம் மாதிரி கூட நான் கொடுப்பேன். அட் த சேம் டைம் நான் இது அரண்மனை இந்த மாதிரியான படங்கள்லையும் நான் அதுலேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கொடுப்பேன். அண்ட் தட் இஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி. இஃப் ஹி டஸ் அன்பே சிவம் அந்த அளவுக்கு அதில் இறங்கி இன்டென்ஸாக பண்ணுவார். அட் த சேம் டைம் அரண்மனை அப்படிங்கிற ஒரு பிஎன்சிக்கு ஒரு ரொம்ப எல்லாருக்கும் ஜனரஞ்சகமான ஒரு படத்துலையும் he gives his complete thing and he believes it completely. அந்த ஒரு கன்விக்ஷன் தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் பிரியதர்ஷன் சார் கிட்ட அந்த ஃப்ளூயிடிட்டி, ஒரு ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் இடம் கொடுத்துடணும். நான் இது புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். தட் மார்டின் ஸ்கார்செஸி அந்த மாதிரி தட் அவர் வந்து கரெக்டாக காஸ்டிங் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் காஸ்ட் எப்படி மூவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து பிளாக்கிங் அண்ட் டைரக்ட் இந்த மாதிரியான விஷயம். அவருக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்கும் இப்படி தான் எடுக்கணும்னு. பட் காஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சு, இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் எடுத்துப்பார். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ லைக் தட். பிரியதர்ஷன் சார் வந்து இஸ் வெரி வெரி கொலாபரேட்டிவ் வித் இஸ் ஆக்டர்ஸ். அண்ட் ஹி டசன்ட் ரிஜிட்டாக அப்படி எதையும் வைக்கிறது இல்லை. அண்ட் சக்தி சௌந்தரராஜன் கிட்ட இருந்து அந்த ஃபன் எப்படி ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னாக ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆக்கலாம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய கோ டைரக்டர் ஸ்ரீரஞ்சனி மேம், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? ஐ மீன் இந்த லைஃப் ஒரு கோ டைரக்டராக இல்லை ஒரு whatever as an associate or whatever you can call it, அவங்கக்கிட்டேருந்து நான் அந்த பி வெரி ப்ரிப்பேர்ட். நிறைய விஷயங்களை எப்படி முன்கூட்டியாகவே அதை பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து இன்னும் திருவான்மையூர் டு ஆழ்வார்பேட் போகணும் அப்படின்னா இங்கே ஒரு ரைட் எடுக்கணும், அங்கே லெஃப்ட் எடுக்கணும், பாலத்தை ஏறணும், இறங்கணும், இந்த மாதிரியான விஷயம்லாம் ஒரு டைரக்டருக்கு தெரியும் எக்ஸாக்டாக இப்படி தான் போகணும். ஆனால் திடீர்னு ஒரு வண்டி இப்படி குறுக்க வந்துடும், திடீர்னு ஒரு யானை ஒரு மாடு வந்துடும், ஒரு நாய் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் முன்னாடியே. ஓகே இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன்னா அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா, அது வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா, மழை வர சாத்தியம் இருக்கா, ஃபுல்லாக இன்டோரா அவுட்டோரா இந்த மாதிரி. ஓகே அந்த கார் ஷாட் எடுக்கிறோன்னா அந்த வேக்யூம் பேஸ் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த கேமரா வந்து அந்த வேக்யூம் பேஸ் தாங்குமா, கிம்பிளில் போட முடியுமா, அது ரொம்ப ஹெவியாக இருக்குமா, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவள் யோசிப்பாள். பட் எனக்கு வந்து சின்ஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் நாட் நோ டு திங்க் அபவுட் ஆல் திஸ். அவள் சொன்ன விஷயம்லாம் இப்படியெல்லாம் யோசிக்கணும்ல, இதெல்லாம் நான் அப்படி டேக் இன்டு கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னு. அண்ட் இத்தனை ஜூனியர்ஸ் வேணும் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. நான் நினைச்சேன் இதுக்கு எதுக்கு ஜூனியர்ஸ், இதெல்லாம் சின்ன சீன் தானே இது. இல்லை இதை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும், அப்போ தான் இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா இருக்கும், வந்து கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே இது நிறைய விஷயம் தெரியாது இல்லையா. இதுக்கு எத்தனை ஜூனியர்ஸ் வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்.
எனக்கு ஜூனியர் இத்தனை பேர் வந்து ஃபில் பண்ணணும். அந்த இடத்த பார்த்தாச்சு, ஒரு ஒரு 30-40 பேர் கொடுங்க. இல்லை ஒரு 50 பேருக்கு கேளு. அப்போதான் அவங்க பாஸ் பண்ணும்போது இந்த பக்கம் பாஸ் பண்ணுறதுக்கு வேற ஆளுங்க வேணும் இல்லை, அது அவங்களே பாஸ் பண்ண வைக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் அவள் சொன்னான். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஒரு லைஃப் பார்ட்னராக அவங்க கிட்ட வந்து லேர்ன் பண்ணது. லைஃப் பார்ட்னராக வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் அபவுட் ஓகே, நீ வந்து இந்த விஷயத்த நீ உண்மையாக இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ணி தான் நீ போகணும். யூ ஷுட் நாட் பி லைக் வந்து ஷீஸ் அ வெரி, அதை சொன்னேன் இல்லை, ஷீஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அண்ட் ஒரு விஷயத்த அந்த அளவுக்கு எக்ஸலன்ஸ் நோக்கி அவங்க போவாங்க. இப்போது ஷீ இஸ் ஸோ FTI பூனேல ஷீ வென்ட் ஃபார் டைரக்ஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஷீ ரோட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது ஃபைனலி ஷீ எண்டட் அப் நாட் டூயிங் இட். ஆனால் ஷீ காட் த ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் MBA பண்ணாங்க. MBAலையும் கோல்டு மெடலிஸ்ட். எது பண்ணாலும் அந்த எக்ஸலன்ஸை தொடாமல் அவங்க விட மாட்டாங்க. ஸோ ஷீ இஸ் தட் டெடிகேட்டட் இன் வாட் ஷீ டஸ். ஸோ அதுதான் நான் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அச்சம் தவிர்னு ஒரு லைவ் ஷோ, அந்த லைக் ஏன்னா அந்த ஷோவில் பணியாற்றின அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது வந்து இட் வாஸ் பிட்வீன் அந்த டைமில் நான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. நான் வந்து என்னோட கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் சீரியல் ஷூட்டிங்னு போயிட்டு இருந்தது KMKV. அதுக்கு நடுவில் இங்கே அது வந்து மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இடங்கள்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கார்லேயே அங்கே அது வரைக்கும் போகிறது வர்றது இந்த மாதிரியான விஷயம். ஸோ அது ஆல்மோஸ்ட் தூக்கம் இல்லாமல் அது என்ன நடந்தது எப்படி நடந்தது ஒன்றுமே தெரியல. ஆனால் அங்கே சம்பாதிச்ச சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. மாகாப்பாலேருந்து அப்புறம் ஐ திங்க் அதில் ஆமாம் செந்திலும் இருந்தார். செந்திலும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மிர்ச்சி செந்தில். அப்புறம் டிடி அண்ட் கணேஷ் வெங்கட்ராமன், அமுதவாணன் கூட நடிச்சிருந்தாங்க. ஆமாம் எக்ஸாக்ட்லி, அமுதவாணனும் இருந்தார். இவங்க எல்லாரும் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கன்னட பிக் பாஸில் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அந்த வாய்ஸ் எப்படி பிரதர் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக அது அந்த இருக்கிற வாய்ஸை கொஞ்சம் பேஸ் பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. எங்களுக்காக ஒரு ಬಿಗ್ ಬಾಸ್ ವಿಘ್ನೇಶ್ ಕನ್ಫೆಷನ್ ರೂಮ್ಗೆ ಬರಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾರೆ ಅನ್ನೋ மாதிரி தான் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த நாமினேஷன் பற்றின ஒரு இது அந்த மாதிரி தான். இன்னும் இந்த வாய்ஸை இன்னும் கொஞ்சம் பேஸ் ஆக்கணும், அவ்வளோதான். ஓகே, தமிழில் ப்ளீஸ். தமிழில் எப்படி சொல்கிறது? விக்னேஷ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இப்போ வந்து பிக் பாஸோட அடுத்த சீசன் வரப்போகுது. அதோட ப்ரொமோலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி பிக் பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஷோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய அது ஒரு என்ன சொல்கிறது, இட் கான்ட் நாட் பி அ ஹிட். அது கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் மற்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எப்படி எல்லாம் பேசுகிறாங்க, எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுல ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். அண்ட் அது வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. பிக் பாஸ் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். அதனால தான் நீங்கள் வெளில வந்தீங்க இல்லையா? இல்லை, அதுக்குள்ளே நான் போகவே இல்லை. நான் வந்து ஒரு வாய்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. பட் எனக்கு சில பேரை வந்து சீண்டி அவங்கள தூண்டி சில விஷயங்களை கொண்டு வர்றது எனக்கு அது பெருசாக ஒத்து வரல. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் பாசிட்டிவ். பட் அது பார்க்குறவங்கள நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். அவங்க பார்க்கட்டும். இட்ஸ் தேர் ஃபார் பீப்புள்ஸ் என்ஜாய்மெண்ட். சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் குதூகலமாக இருக்கும். இது அவங்க யாராவது சண்டை போடுறாங்க, நிஜமாக ரோட்டில் யாராவது சண்டை போடுறாங்கன்னு கூட நம்ம நின்று பார்த்து வேடிக்கை பார்த்து தான் போவோம். பட் ஐ டோன்ட் லைக் இட். ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், நீங்கள் வந்து ஜூலிகிட்ட கூட ஒரு பாசிட்டிவிட்டி சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. காட் த டேலண்ட் ஆக்சுவலி. இதில் ஜூலிகிட்ட ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஒரு ஆக்டராக நான் ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்க ஏதாவது பொய் சொன்னால் கூட அதை ரொம்ப கண்டிப்பாக நம்புவாங்க. 100% அதை நம்புவாங்க இல்லையா? அந்த விஷயத்த ஒரு ஆக்டருக்கு கண்டிப்பாக வேணும். பிகாஸ் ஒரு ஆக்டராக என்ன பண்ணுறோம், பொய் தானே சொல்கிறோம், அந்த கேரக்டர் நம்ம இல்லையே. பட் அந்த பொய்யை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அப்போ தான் அது மற்றவங்கள நம்ப வைக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து ஜூலிக்குள்ளே இருந்தது. நம்ம என்ன பொய் சொன்னாலும் அது உண்மை மாதிரி சொல்கிற ஒரு தருணம் இருந்தது. அந்த சீரீஸில் அந்த இதில் ஷோவில், மற்றபடி நான் சொல்ல, பட் அவங்க அந்த ஷோவில் மட்டும் அந்த ஷோவில் இருந்த அவங்களோட அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஜோடி நம்பர் ஒன்ல வந்துட்டு டான்ஸும் ஆடி கலக்கிருக்கீங்க உங்கள் பேரோட. எப்படி அந்த டான்ஸிங் டேலண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? அது வந்து அது ஒரு விடாமுயற்சி தான். அது என்னோட ஒரு தட் இஸ் ஒன் ஆஃப் மை பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு வரலன்னா அது ஏன் வரல, அது வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப எஃபர்ட் போடுவேன். அந்த ஜோடி நம்பர் 1 டைம்லேயும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டெப் வர வரைக்கும் அதை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இட் வாஸ் சம்திங் தட் இப்போ வந்து நான் டான்ஸ் ஆட சொன்னால், இது ஷோவில் டான்ஸ் ஆட சொன்னால் நான் ஆட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜோடி நம்பர் ஐயோ அவ்வளோ டான்ஸ் ஆடியாச்சு போதும், இதுக்கு மேலே எனக்கு டான்ஸே வேணாம். எனக்கு பேசிக்கலி பிடிக்காது டான்ஸு. பட் அந்த அந்த டைமில் இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினச்சி பண்ணது அந்த ஷோ. அண்ட் அந்த டைமில் ஃபிட்னஸாகவும் சரி, என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, எல்லாமே அது அந்த ஜோடி நம்பர் 1ல ஒரு ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஸ்பிரிட் இருந்தது அந்த ஷோவில். இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டிஆர் சார் உங்களை பாராட்டினது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஹவ் யூ ஃபீல்? அவர் இஸ் அ வெரி நாலேஜபிள் மேன். அவர் பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அவர் பேசும்போது நிறைய விஷயம் கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுவார், அவ்வளோ தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ அதை பற்றி அவர் பேசினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தான், ஓ இதெல்லாம் சொன்னார்ல, இதெல்லாம் சொன்னார்ல அப்படின்னு அப்போ தான் அது புரியும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னா அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை தான் இல்லையா? அந்த ஷோ பற்றி அனுபவம். தட் வாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷோவாக இருந்தது அது. அது ஏன்னா இந்த டாஸ்க்கு கொடுக்குறது, அப்புறம் அந்த டாஸ்க்கை பண்ணுறது, அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ண இந்த 2 பேரும். ஏன்னா ஏதாவது ஒரு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும் இல்லையா? பட் அங்கே இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் எல்லாரும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷோ வாஸ் ஆல்சோ வெரி என்டர்டெய்னிங். பட் எங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அதில் அந்த என்டர்டெயின்மெண்ட் ரவுண்டில் அந்த பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் பாரதியார் செல்லம்மா அந்த ஒரு ரேப் எல்லாம் பண்ணோம். தட் இஸ் சம்திங் தட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். ஏன்னா அது ரொம்ப யோசித்து ரசித்து அதை ஐடியேட் பண்ணி அது மக்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணோம். அது எப்படி அக்செப்ட் பண்ணப்படும்னு எனக்கு தெரியல. அது பாரதியாரும் செல்லம்மாவும் வீட்டில் சண்டை போடுறாங்க, அது ரேப் பேட்டில் மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா, இல்லை ஒரு மாதிரி போரிங்காக போயிடுமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் இட் வாஸ் இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி தான். திருமதி ஹிட்லரில் வந்துட்டு பணியாற்றிருக்கீங்க. அதில் வந்து அம்பிகா மேடமோட பணியாற்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் இஸ் சச் அ ஸ்வீட் லேடி. ஷீ இஸ் ஸோ கைண்ட், ஸோ லவ்விங். இப்போ கூட அவங்களோட பேசுவேன். அண்ட் ஸோ மிஸ்சிவஸ், கொஞ்சம் குறும்புத்தனம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. அண்ட் ஐ லவ் தட் அபவுட் ஹர். அண்ட் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ வந்து என்னோட 2வது பையன் மாதிரியே இருக்க, அதே மாதிரி அதே ஹைட்டு அதே முகம், யூஆர் லுக்கிங் ஸோ மச் லைக் மை சன் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. கல்யாணம் முதல் காதல் வரை இந்த இதில் வந்துட்டு ஒரு சீனில் வந்துட்டு பிரியா பவானி சங்கர் காலில் விழணும். அப்படி ஒரு சீனில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆன விஷயத்த வந்து ஒரு இது எப்படி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? தனுஷே வந்து அந்த அசுரன் படத்தில் எல்லார் காலையும் போய் விழுவார். அவ்வளோ பெரிய ஆக்டர், இத்தனை இன்னும் நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. அவரே அப்படி பண்ணும்போது நான் எதுக்கு அதை பற்றி பெருசாக யோசிக்கணும்? ஐ டிட்ன்ட் திங்க் இட்ஸ் அ கேரக்டர். அதை பண்ணணும், அது அந்த ஈகோவில் பார்க்கக்கூடாது, ஒரு கேரக்டராக யோசித்து அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அதை பண்ணேன். நான் பெருசாக அதை பற்றி எல்லாம் யோசிக்கல. சார் ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது சார். கர்ஜனையில் வந்துட்டு த்ரிஷா மேம்க்கு பேர், இந்த சைடு வந்து அரண்மனை 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியா மேம்க்கு பேர். எப்படி சார் இருந்தது அவங்க கூட நடித்த அனுபவத்தை பற்றி பேசுகிறேன். த்ரிஷாவோட நடித்த அனுபவம் வந்து யூஸ்வலாக யோசிப்போம் இல்லையா, இவங்க வந்து அஜித் சாரோட விஜய் சாரோட எல்லாம் நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஹெட் வெயிட்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்வீட், சச் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்க பேசும்போது ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப நல்லா பேசுனாங்க. அதுக்கப்புறம் கர்ஜனை பற்றி பேசும்போது கூட லைக் இப்போ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ரிலீஸே ஆகலை. ஸோ அது இன்னும் பட் ஐ நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ். அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் எடுத்தோம் சுப்ரீம் சுந்தர் சாரோட. அந்த கார் சேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். ஆமாம், அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் அது ஃபார் சம் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன் அது ரிலீஸே ஆகலை.
ஆண்ட்ரியாவோட ஒர்க் பண்ணது இட் வாஸ் ஷி வாஸ் ஆல்சோ வெரி வெரி ஹம்பிள், வெரி நைஸ். பட் ரொம்ப நாளெல்லாம் ஒர்க் பண்ணல, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஃபியூ டேஸ் ஆஃப் ஷூட் வித் ஹர். ஏன்னா நிறைய சிஜியில் இருக்கும், இல்லை இது சில சீட் பண்ணி எடுக்கிறது, அண்ட் அவங்களும் ரெண்டு பேரும் பிரிக்கிறது தானே கதை. ஸோ பட் சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணது இட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபர்கெட்டபிள். ஏன்னா ஒரு மாஸ் படத்தை எந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த அந்த ஃபார்மேட்டை எந்த அளவுக்கு கரைச்சி குடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் அவங்க கேட்குறாங்க. யார் ஓகே நம்ம எவ்வளோதான் நினைச்சாலும் இட்ஸ் ஐ வாண்ட் பீப்புள், ஐ வாண்ட் ஆஸ் மெனி பீப்புள் டு கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அது அவர்கிட்ட ரொம்ப கிளியராக இருக்குது. அண்ட் அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் வந்து ஹீஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். இப்படி தான் நான் எடுக்க போகிறேன், இப்படி தான் என்ன இதுதான் ஒரு கமர்ஷியலான மீட்டர். அண்ட் ஹி டஸ் சச் அ குட் ஜாப் வித் இட். எக்ஸாக்டாக அவர் சொல்கிறது சொல்லி அடிப்பார் பேசிக்லி. அண்ட் ஸோ தட் வாஸ் ஆல்சோ ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக என் பர்த்டே டைமில் தான் வந்து டெத் சீக்வன்சஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவோம், என்னடா பர்த்டே அன்னைக்கு நீ வந்து சாகர சீன்லாம் எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு. சார் அதெல்லாம் பரவாயில்ல சார், உங்களோட ஒர்க் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போவும் ரொம்ப நல்லா பேசுவார் அவர். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்பினேஷன் வந்துட்டு சம்பத் சார், அப்புறம் வின்சென்ட் அசோகன் சார், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கேரக்டரில் நடிச்சு நம்ம ராமமூர்த்தி சாரோட நான் புத்தகத்தை பற்றி நிறைய பேசுவேன். குற்றப்பரம்பரை அந்த புக்கை பற்றி நிறைய பேசினேன். அப்புறம் நான் படித்த சில புத்தகத்தை பற்றி நான் பேசினேன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவர் கூட நிறைய பேசிட்டே போகலாம். அண்ட் சம்பத் சாரோட வந்து நான் நிறைய கன்னடத்தில் பேசுவேன். ஏன்னா அவர் வந்து பெங்களூரில் பல வருஷம் ஐ திங்க் ஏதோ ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஹீ நோஸ் ஆல் லாங்குவேஜஸ். நல்லா தெலுங்கு பேசுவார், நல்லா கன்னடா பேசுவார், சூப்பராக தமிழ் பேசுவார். ஸோ இஸ் வெரி வெரி லேர்னட் மேன், வெரி வெல் ஸ்போக்கன் மேன். ஸோ அவர்கிட்டையும் நான் நிறைய பேசியிருக்கேன். வின்சென்ட் அசோகன் சார் கூட அவர் கூட ட்ராவல் பண்ணுறது, அவங்க ஏதாவது நிறைய விஷயங்கள் பேசுகிறது, ஃபைட் எல்லாம் எப்படி பண்ணுறீங்க, எப்படி பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் பேசுகிறது. அண்ட் நானும் சம்பத் சார் வந்து அந்த ஹைட்னால கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டு தான். ஸோ ஒரு மாதிரி ஒரு காமன் ஃபேக்டர்லாம் இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஸோ இப்படி படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு நோட்டபிளான ரோல், அதாவது குற்றம் 23 வந்து எவ்வளோ நோட்டபிளான ரோலாக இருந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு நோட்டபிளான ரோலாக நிறைய படங்கள் வந்தாலும் முக்கியமாக சொல்ல போனால் மிருதன் அண்ட் சக்ரா இதில் நல்ல ஒரு நோட்டபிளான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ரோலை அமைஞ்சதில்லை. அந்த படத்தில் பணியாற்றணும். மிருதன் வந்து சேம் அகெயின் பிகாஸ் ஆஃப் கேஎம்கேவி, கல்யாண முதல் காதல் வரை பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி இந்த இது லைக் முக்கியமான கேரக்டர்ஸில் கொஞ்சம் பரிச்சயமான முகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சக்தி சவுந்தரராஜன் கூப்பிட்டாரு. அண்ட் ஜெயம் ரவி சார் ஆல்சோ ரவி மோகன் சார் இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். அவர் வந்து அந்த சீனில் முன்னாள் காதலி அந்த பாட்டில் அப்படி தலையில் அப்படி கொட்டிட்டு போனோம். அவர் வந்து ஒவ்வொரு தடவை 4-5 டேக் ஏதோ போனோம் எடுத்தோம். அது ஒவ்வொரு தடவை பிரதர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டேன். சார் பரவாயில்ல சார், நீங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் அடிக்கிறீங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, டோன்ட் வரி. பட் சச் அ ஸ்வீட் மேன். அண்ட் இவங்க லக்ஷ்மி மேனன் கூட ஷி வாஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். ஏன்னா ஷீ இஸ் வெரி யங். அந்த டைம் அந்த படம் பண்ணும்போது ஷி வாஸ் குவைட் யங். பட் ஒன்று அந்த சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்ல முடியாது, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்னசென்ஸும் ரொம்ப இருந்தது. அட் த சேம் டைம் அந்த மெச்சூரிட்டி ஆஃப் எப்படி தன்னை ஹேண்டில் பண்ணணும் ஆன் ஸ்க்ரீன், அந்த ஒரு பக்குவமும் இருந்தது. அண்ட் நான் என்ன ரொம்ப வியந்தேன்னா அந்த படத்தில் மேக்கப் அண்ட் எஃபெக்ட்ஸ், ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வர் அவுட்ஸ்டாண்டிங். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு யாருமே மேக்கப் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணதில்லை. அதுவும் அந்த பட்ஜெட்டில், இன்னும் அந்த இதில் அந்த ப்ராக்கெட் ஆஃப் இது. இட் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் அவங்களோட டீமை நான் மறுபடியும் என்னோட ஜோடி பர்ஃபார்மன்ஸை கூப்பிட்டேன் நான். ஸோ ஜோடி நம்பர் 1 இதில் டான்ஸ் ஷோவில் நானும் என் ஒய்ஃப் கலந்துக்கிட்டோம். அதில் ஒரு ஐ திங்க் ஹாரர் ரவுண்டில் ஜாம்பி இது பண்ணோம். அவங்கள அதே டீமை நான் கூப்பிட்டேன். அண்ட் they did such a good job. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது நிறைய சிஜி கிடையாது, எல்லாம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ பிரில்லியன்ட் இட் வாஸ். செட்டில் எல்லாம் விஷால் சார் வந்து டைலாக் சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதாவது சொல்லி சிரிச்சிருவார். ஸோ அவர் ஐ ஹவ் நாட் சீன் சம்படி. ஏன்னா சில பேர் வந்து ஏதாவது சீரியஸாக நடிக்கிறாங்கன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. தட்ஸ் தேர் ப்ராசஸ். ஆனால் இவரோட ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிப்பார், டைலாக் சொல்லுவார். அப்போ ரொம்ப சீரியஸாக சொல்லி கட் சொன்ன உடனே அதை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இஸ் அ வெரி கூல் கை லைக் தட். அண்ட் ரெஜினா கசாண்டர் கூட அவங்க ஷீஸ் அ கிரேட் ஆக்டர். அந்த படத்தில் அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அது வரைக்கும் ஹீரோயினாக பார்த்துருப்பீங்க. பட் அதில் ஒரு வில்லத்தனமாக ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஷீ ஹட் கேரிட் அட் ஆஃப் வெரி வெல். ஸோ அந்த இது கிளைமேக்ஸ் பார்த்தா அவ்வளோ இதாக வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருந்திருக்கீங்க. ஐ மீன் இத்தனைக்கு தெரியும் உங்களுக்கு கேமரா வந்து நம்மளுக்கு வந்து இதாக சஜஸ்டிவாக தான் வச்சிருக்காங்கன்ட்டு. பட் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக நடிச்சிருந்தீங்க. அது எப்படி எமோட் பண்ணீங்க? யூ ஜஸ்ட் இப்போது கேமரா வைக்கிறாங்க, அவங்க வைக்கலை, நம்மளோட வேலை நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்ணணுமோ அப்படி பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் அப்போது வில் நாட் பி ஏபிள் டு கிவ் அ ட்ரூத்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். குட் பர்ஃபார்மன்ஸை பேட் பர்ஃபார்மன்ஸை விட ட்ரூத்ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக இருக்காது அது. ஓகே இங்கே கேமரா வைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ஓகே க்ளோஸ் வைக்கிறாங்க, க்ளோஸுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிப்போம் அப்படி இருந்துச்சுன்னா அப்போது அது ஒரு மாதிரி ஃபேக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நானே. மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நான் அதை பிலீவ் பண்ணலைன்னா அப்போ மற்றவங்க அதை எப்படி பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் தட் ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கேனா, நான் ஒயிட் ஷாட்டில் இருக்கேனா, நான் க்ளோஸ்அப்பில் இருக்கேனா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கரெக்டாக பண்ணணும்னு. சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து எல்லா ஆக்டர்ஸும் வந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக சுழல் 2 உடைய சீரீஸில் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் அண்ட் நம்ம புஷ்கர் காயத்ரி மேடத்தோட ஸ்கிரிப்ட் அந்த இதில் பணியாற்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அது வந்து தட் வாஸ் அ வெரி வெரி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சுழல் 2ல் பண்ணது எப்போவுமே எனக்கு வால் வாட்சர் ஃபிலிம்ஸ் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும் சரி, இல்லை அவங்க பண்ண படங்களாகவும் சரி, அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. எஸ்பெஷலி புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், அவங்கள பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு டைரக்டர் டூவாக இருக்க முடியுமா. ஸோ அவங்கள பார்த்து நானும் என் ஒய்ஃபும் ஒரு டைரக்டர் டூவாக வரணும். ஒரு 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு புஷ்கர் காயத்ரி லைட் அந்த மாதிரி வளர்ந்து வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சீரீஸ் வாஸ் சச் அ குட், வெல் ரிட்டன் அண்ட் ரொம்ப டைட்டாக, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எழுதியிருந்தாங்க. அண்ட் அதோட மேக்கிங் இந்த ஹவு தே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஷூட் பண்ணது, அப்புறம் லால் சரோட நடித்தது, அப்புறம் இந்த கதிரோட நடித்தது, தீஸ் திங்ஸ் வர் சம்திங் தட் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கிரேட். அண்ட் அந்த கேரக்டர் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணாத டைப்பில் தான் அந்த கேரக்டர் இருந்தது. ஏன்னா அந்த எல்லாரும் இப்போது பேசும்போது சூழல் 2ல் உங்கள் கேரக்டர் அப்படி எழுதுன ரொம்ப அமைதியாக, அவன் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேஜை பண்ண முடியாது உங்கள் கேரக்டர் பார்க்கும்போது அப்படின்னு நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க. அண்ட் அப்படி தான் அவங்க எழுதியிருந்தாங்க. அண்ட் நான் ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக பண்ணால் கூட இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதே ஒரு மாதிரி இப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த கேரக்டரே அப்படி தான் அப்படின்னு சொல்லி பிரம்மா சார் டைரக்டரும் அண்ட் இவங்களும் ஆல் த என்டையர் டீம் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட். இது சர்ஜுன் பிரம்மா சார் அண்ட் சர்ஜுன் இவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க. நான் அதிகமாக பிரம்மா சாரோட தான் நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் இப்போ கூட அடுத்த படம் நான் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன். ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க்கிங் ஸ்டைல். ஓகே, வாட் யூ ஹவ் லேர்ன்ட் நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தவங்க டேரக்டர். ஸோ இந்த பிரம்மா சார் கிட்டேருந்து ஸோ நான் ஐ டென்ட் ஒர்க் வித் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் இஸ் டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஷோ ரன்னர்ஸாக ரைட்டர்ஸாக தான் இருந்தாங்க. பிரம்மா சார் கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறது. இப்போது நான் அந்த சீன்லாம் படிக்கும்போது, எஸ்பெஷலி என் தம்பி கூட நான் ஒர்க் நான் அவங்க கூட நான் உட்காந்து ஃபீல் பண்ணுறதோ, இல்லை அம்மா கூட உட்காந்து ஃபீல் பண்ணுறதோ, இந்த சீனில் நான் பிக்சரைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு இன்னும் கொஞ்சம் இமோஷ்னலான நான் பிக்சரைஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களோட கிராஃபே வந்து ரொம்ப சட்டிலாக, இது போதுமே, இது இப்படி தான் இருப்பாங்க, இந்த கேரக்டரே இப்படி தான், அவ்வளோதான், அப்படி போகிற போக்கில் சொல்கிற மாதிரி ஒரு கிராஃப் தான் அவர் வச்சுருந்தார். ஸோ இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். தட் எல்லாருமே அவ்வளோ எமோஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ரொம்ப சட்டிலாக இருந்தாலே அது மக்களோட மைண்டில் அது இன்னும் பெருசாக ரொம்ப இமோஷ்னலாக கன்வெர்ட் ஆகும். நம்ம கம்மியாக கொடுத்தா, இப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆக்டர் வந்து அழுறதுக்கு யாருக்கு எப்பவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரும் அழுகையை நிறுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க.
எப்படி எல்லாரும் முன்னாடி அழாமல் இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. யாருமே ட்ரை பண்ணி அழமாட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு அழுகையை தடுத்தனாலே மற்றவங்களோட கண்ணில் அந்த தண்ணி வந்துடும், அந்த அழுகை வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ யூ ஹோல்ட் பேக் ஃபார் பீப்புள் டு ஃபீல் தட் இமோஷன்ஸ். உங்களுடைய கேரியரே வந்து சிங்கிங்காக தான் ஆரம்பிச்சது. இப்போ எங்களுக்காக ஒரு சாங்கோட இந்த ஷோ முடிச்சு. என்ன பாட்டு உங்களுக்கு, என்ன யாரு பிடிக்கும்? இன்னும் கொஞ்சம் இருந்தால் எனக்கு ரஜினி சார் தான் பிடிக்கும். பட் இப்போதைக்கு உங்கள் வாய்ஸ் அந்த பாட்டை கேட்கறதுக்கு ரஜினி சார் பிடிக்கும்னா நான் ராஜா சாரோட ராஜா ரஜினியோட ஒரு பாடுறேன். ஆஹா ஆஹா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், ஊடலில் கண்ட சொந்தம் கூடலில் கண்ட இன்பம், மயக்கமென்ன காதல் வாழ்க. தேங்க்யூ வெரி மச் பிரதர். உங்களோட நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆஹால வர இஷ் சீசன் 2 பாருங்கள். அதில் என்னோட எபிசோட் காதல் மறக்காமல் பாருங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பாருங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.